திருவாதிரையில் எழுதத் தொடங்கி அடுத்த சித்திரை திருவாதிரையில் முடித்ததாக கூறுவர். திருஞான சம்பந்தர் பதிகம் பாடத் தொடங்கியதும் சித்திரை திருவாதிரை நாளில்தான். ராமானுஜர், மதுரகவி ஆழ்வார், உய்ய கொண்டார், எங்கள் ஆழ்வான், நாவுக்கரசர், சிறுதொண்டர், இசைஞானியார், திருக்குறிப்பு தொண்டர், மங்கையர்க்கரசி போன்ற ஆன்மீக பெரியோர்கள் அவதரித்த நட்சத்திரங்கள் எல்லாமே சித்திரையில் வருவதுதான். எனவே சித்திரை என்பது சித்தர்களின் மாதம் என்றாயிற்று. இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் சித்தர்களின் பௌர்ணமியாக திகழ்கின்றது. சித்தி என்பதற்கு அறிவு என்றும் மகிழ்வு என்றும் பொருள் உண்டு. அத்தகைய சித்திரை மாதத்தில் அம்மா நடத்தும் வேள்வி என்றால் அதனால் அடையப் போகும் பலன்களை என்னே என்று கூறுவது. சித்திரை மாதம் தேவர்களுக்கு பகல் 15 நாழிகை முதல் 20 நாழிகை வரையிலான 5 நாழிகையாகும். இது தேவர்களுக்கு மத்தியான வேளை. மத்தியான வேளையும் பிதுர்காலமும் ஒன்றாதலால் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியும் சிறப்புக்குரியது. முழு நிலவு என்றாலே எல்லோருடைய முகமும் அகமும் மலரத்தானே செய்யும். அதனால் பௌர்ணமியும் நமக்கு விழா ஆயிற்று. வெளிச்சத்தை வணங்குவதும் விழா எடுப்பதும் சங்ககாலம் முதல் தொடர்கிறது. காரணம், வெளிச்சம்தானே விடியலுக்கே வழி. சிலம்பிலே கூட திங்களை போற்றுகிறார் இளங்கோ அடிகள். அருமீன் பயந்த அரஞ்செய் திங்கள் என்கிறது நற்றினை. நந்தா விளக்கே என தலைவியை புகழ்கிறது மணிமேகலை. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் என்று புறநானூறு நினைவு கூறுகிறது. இத்தனை சிறப்புக்குரிய பௌர்ணமி சித்திரையில் வரும்போது சிறப்புக்கு சிறப்பாகி வெளிச்சமிடுகிறது. அந்த வெளிச்சக்காட்டில் வேள்வி, அதுவும் அம்மா நடத்தும் வேள்வி என்றால் ஆகா, அற்புதத்திலும் அற்புதம். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமை உளராகி உலகியல் நடத்தல் வேண்டும் என்ற வரிகளுக்கு விடியலை சிந்திய அம்மா, உன் திருத்தலத்தில்தானே எல்லோரும் சமம். நீ நடத்தும் இந்த வேள்வியில் நாங்கள் அனைவரும் கூடுகிறோம். உன் அருளை நாங்கள் அனைவரும் பெற்று மகிழ்கிறோம். வேள்வியை துவக்க சித்தர்பீடத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் எழுந்தருளினார்கள். தாயும் நீயே, தந்தையும் நீயே, யாவும் நீயே, வந்து வந்து காண்கிறேன் வளம் தருவாய் தாயே. பார்க்கும் இடமெல்லாம் உன் அருள் வெளிச்சம். அருள் திரு அம்மா, முகம் கண்டு பக்தி அகம் கொண்டு உன் திருவடியில் கிடக்கிறோம் தாயே. வருக வருக, எங்களுக்கு வளமை தருக தருக. ஜாதி மதம் கடந்து அனைத்து மக்களும் வந்துள்ளோம் என பல்லாயிரக்கணக்கில் கூடினர். ஓம் சக்தி மேடைக்கும் அதர்வன பத்ரகாளி சன்னதிக்கும் மையத்தில் உள்ள பகுதிக்கு அம்மா எழுந்தருளினார்கள். இவ்வாண்டு அம்மா நமக்காக அங்கே நடத்திய பூஜையை சற்று பார்ப்போம். அதற்கு முன்னர் அப்பகுதியில் பூஜைக்காக என்னென்ன வைக்கப்பட்டிருந்தது என்பதை முதலில் பார்ப்போம். இந்த சித்திரை பௌர்ணமி வேள்வி ஒரு மாபெரும் இயற்கை வழிபாடு என்பதால் இங்கே 9 வகையான செடிகள் இருந்தன. அரசு, வில்வம், நார்த்தை, எலுமிச்சை, மா, பலா, வாழை, தென்னை, வேம்பு.
மரங்களில் அரசனாக அன்னை இருக்கிறாள். ஆன்மீக வெற்றி தரும் அருள் வில்வம் இருக்கிறது. அன்னை புனித மரமான வேம்பு இங்குள்ளது. முக்கணிகள் மற்றும் நீண்ட நிலைத்த பழந்தரும் தென்னை, இவை மட்டுமா? மனித வாழ்விற்கு உயிர் முக்கியம். உயிர் வாழ்வதற்கு உணவு முக்கியம். அதை குறிக்கவே இங்கு நவதானியங்கள், கோதுமை, நெல், காராமணி, பயறு, கொண்டைக்கடலை, மொச்சைக்கொட்டை, எள், உளுந்து, கொள்ளு ஆகிய நவதானியங்கள் இங்கு தயாராய் அம்மாவின் வருகைக்காக வைக்கப்பட்டிருந்தன. அடுத்து நாம் பார்ப்பது ஏறுகள் பூட்டிய கலப்பையோடு ஏர் உழவன் தலைப்பாகையோடு. இந்த கிராமிய காட்சியை இனி காண முடியுமா என்ற ஏக்கம் இப்பொழுது வரத்தான் செய்கிறது. கிராமங்கள் வயல், வரப்பு, ஏரி, வண்டி, விதை, நாற்று, நடவு, அறுவடை என்ற தன் கிராமிய மனங்களை இழந்து வருகின்றன. இதனால் நாடு மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்கும். இதை தவிர்க்கவே அம்மாவால் இந்த ஏற்பாடு. அடுத்து நாம் பார்ப்பது பால் போல் உண்டோ பிற செல்வம். தாய்மைக்கு அடையாளமே பால்தானி. கிராம பொருளாதாரத்தில் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக ஆடு மாடு வளர்த்தல் தானே. அந்த கிராம தொழிலை மேம்படுத்த அருள் திரு அம்மா பசுவுக்கும் கன்றுக்கும் பூஜை செய்கின்றார்கள். தாயே, விளையப் போகும் சீர்கேட்டை தடுத்து நிறுத்தி மக்களையும் கிராமங்களையும் காப்பாற்றும் உன் விருப்பமே விவேகம். அதுதானே எங்களை காப்பாற்றுகிறது. நீ தாய் அல்லவா? எங்களை காப்பாற்ற வந்த தெய்வம் அல்லவா? வேள்வி துவக்கத்திற்கு முன்னர் நீயே கோபூஜை நடத்துகிறாய். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றார்கள் கவிஞர்கள். உழவு தொழில் ஒரு செல்வம். உழவுக்கு பயன்படும் மாடுகள் செல்வம். மாடு என்றாலே செல்வம் என்றுதான் அர்த்தம். உழவு தொழில் செய்து பயிர் விளைத்து உயிர் வளர்க்கும் உழவனும் செல்வம். தனி ஒருவனுக்கு உணவு இல்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. தனி ஒருவன் கூட உணவு இல்லாமல் தவிக்க கூடாது என்று நினைக்கிற அருள் திரு அம்மா இந்த வேள்வியின் உழவரையும் மாடுகளையும் ஏற்கலப்பையையும் இந்த வேள்வியில் வழிபாட்டு பொருட்கள் ஆக்கி முதன்மை தந்திருக்கிறார்கள். வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் என்று நினைத்து செயல்படும் அருள் திரு அம்மாவின் கருணைக்கு ஈடேது, எல்லை ஏது? மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இத்தரை அறியா ஆன்மீகத்தின் சித்திரை பௌர்ணமி கலச விளக்கு வேள்விதனில் பிரதான யாக குண்டத்தில் அருள் திரு அம்மா அவர்கள் ஒளியேற்றி உயிரேற்றி வைத்தார்.